வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஆர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம வந்து ஐஆர் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறது அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ நான் வந்து லாஸ்ட் இயருமே ஐஆர் வந்து தனியாக வந்து யூடியூப்ல ஒரு சீரியஸாக நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 5 கொஷின்ஸ் பக்கம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷமுமே முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் எதெல்லாம் எக்ஸாம்க்கு வருமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ் மேப் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் மேப் பாயிண்ட். ஸோ மேப் பாயிண்ட் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைக் டிஸ்கஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ரிமைனிங் மேப், ஒரிஜினல் மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஒரு 2-3 ஏரியாவுக்கு வந்து போட்டிருக்கேன். ரிமைனிங் ஏரியாஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஒரு கிளிப்ஸ் மாதிரி ஷார்ட்ஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லெபனான் வரையும் வந்து ஒரே அட்ட ஸ்ட்ரெச்சாக என்ன இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொமாலியா வந்து ஏன் நியூஸில் வந்துச்சு, சொமாலியா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா அல் ஷபாப் அப்படிங்கிற ஒரு மிலிஷியா ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொமாலியாவில் இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஎன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அல் ஷபாப்க்கு அகைன்ஸ்டா ஒரு மிஷன் வந்து பிளான் பண்ணாங்க. அதனால சொமாலியா வந்து நியூஸ்ல வந்துச்சு. ஸோ சொமாலியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொமாலியா இஸ் பார்டர்டு பை, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொமாலியா இஸ் பார்டர்டு பை அப்படின்னு எடுத்தீங்கன்னா சொமாலியா இஸ் அரேபியன் சி. ஸோ அரேபியன் சி அட் த வெஸ்ட், அரேபியன் சி அட் த ஈஸ்ட். ஸோ இந்த சொமாலியாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக சொமாலியா வந்து இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, இந்த ஏரியாவை தான் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொமாலியாவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்க்ல வந்து ஜிபோட்டி இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் பார்க்ல ஜிபோட்டி இருக்குது. அதுவே வந்து வெஸ்டர்ன் பார்க்ல வந்து எத்தோப்பியா இருக்குது, சதர்ன் பார்க்ல வந்து கென்யா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்க்ல வந்து கென்யா இருக்குது, சொமாலியாவோட சதர்ன் பார்க்ல கென்யா இருக்குது. ஸோ இது மேப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு பிக்டோரல் ரெப்ரசன்டேஷனுக்காக சொமாலியாவோட நார்த் வெஸ்ட் வந்து ஜிபோட்டி, சொமாலியாவே ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா தான் சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேபியன் சி ஆர் இந்தியன் ஓஷன். ஸோ சவுத் வந்து கென்யா, சொமாலியாவோட சவுத் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கென்யா. ஸோ சவுத் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கென்யா. ஸோ சொமாலியா திரும்பவும் சொல்றேன், சொமாலியா, அரேபியன் சி, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, ஜிபோட்டி, எத்தோப்பியா, கென்யா, ஜிபோட்டி, எத்தோப்பியா, கென்யா, ஜிபோட்டி, எத்தோப்பியா, கென்யா, ஜிபோட்டி, எத்தோப்பியா, கென்யா. ஸோ இதுல எத்தோப்பியா வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி, எத்தோப்பியா வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி நியூஸ்ல கேட்பாங்க, சாரி கொஸ்டின்ல கேட்பாங்க எத்தோப்பியா வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைகர். ஸோ ஆக்சுவலா லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா சாஹேல் ரீஜனை பத்தி கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ மேபி இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆக்சுவலா சாஹேல் ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலி, நைகர் பிளஸ் புர்கினா ஃபாசோ, இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலே நைகர் பிளஸ் புர்கினா ஃபாசோ, இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஹேல் அப்படிங்கிற அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நைகர் அப்படிங்கிற கண்ட்ரியோட அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நைஜீரியா அட் சவுத்து, சாட் அட் ஈஸ்ட், லிபியா அட் நார்த் வெஸ்ட், அல்ஜீரியா அட் நார்த்து, மாலி அட் நார்த் வெஸ்ட், சாரி லிபியா அட் நார்த் ஈஸ்ட், ஸோ மாலி அட் நார்த் வெஸ்ட், பெனின் அட் வெஸ்ட், ஸோ புர்கினா ஃபாசோ அட் சவுத் வெஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த அளவு சவுத்து நார்த் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நைஜர் இஸ் சரௌண்டட் பை, நைஜர் இஸ் பார்டர்டு பை சாடு, லிபியா, அல்ஜீரியா, சாடு, லிபியா, அல்ஜீரியா. ஸோ ஏபிசி எல்லாமே இருக்கு பாருங்க, ஏபிசி. ஸோ அல்ஜீரியா, பெனின், புர்கினா ஃபாசோ, அல்ஜீரியா, பெனின், புர்கினா ஃபாசோ, சி சாட். ஸோ ஏபிசி இது 3மே வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர், பெனின் பிளஸ் புர்கினா ஃபாசோ, பெனின் பிளஸ் புர்கினா ஃபாசோ. ஸோ ஏபிசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்என், எல்எம்என், ஏபிசி, எல்எம்என். ஸோ லிபியா, மாலே, ஸோ நைஜீரியா, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிசி எல்எம்என், ஏபி ஸ்கொயர் சி எல்எம்என். ஸோ ஏபி ஸ்கொயர் சி எல்எம்என். நைகரோட பார்டர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்ஜீரியா, பெனின், புர்கினா ஃபாசோ, ஏபி ஸ்கொயர் சி, சாட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபியா, மாலே, எல்எம்என், லிபியா, மாலே, நைஜீரியா. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நைஜீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து அலைன்ஸ், இந்த சாஹேல் அலைன்ஸ் தான் வந்து இந்த வருஷம் நியூஸ்ல இருந்துச்சு. போன வருஷம் கேட்டுட்டாங்க, அதனால திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூடான்ல வந்து பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் வார்.
சூடானில் வந்து பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சிவில் வார். ஸோ சூடான் பாருங்க, சவுத் சூடான், சூடான் இஸ் பார்டர்டு பை சவுத் சூடான். ஸோ எத்தோப்பியா, எரிட்ரியா, ரெட் சி, ஈஜிப்ட், லிபியா, சாடு, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சூடான், எத்தோப்பியா, எரிட்ரியா, ரெட் சி, ஈஜிப்ட், லிபியா, சாடு, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடானோட பார்டரிங் கண்ட்ரிஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் வந்து சூடான்லையும் சவுத் சூடான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ சவுத் சூடான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஆக்சுவலாக சவுத் சூடான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, பார்டர்டு பை சூடான், எத்தோப்பியா, கென்யா, உகாண்டா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் ஆக்சுவலாக இதை ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பதியும். ஸோ மெமரியில் போய் உட்காரும். ஸோ இந்த மேப்போட நான் போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக போகும். ஸோ சவுத் சூடானில் என்ன சிவில் வார், சூடான்லேயும் சிவில் வார். ஓகேங்களா? ஸோ சவுத் சூடான் வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட் துனிசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்டு பை மெடிட்டரேனியன் சி, அல்ஜீரியா, லிபியா. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துனிசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு கீ பாயிண்ட். ஸோ ஆக்சுவலாக துனிசியா வந்து என்னவா இருக்கும்னா மெடிட்டரேனியன் சி, ஆப்பிரிக்கன் கார்டினெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா துனிசியா வந்து ஒரு ஆஃப் தி கீ பாயிண்டாக இருக்கும். ஸோ இது ஆப்பிரிக்கன் கார்டினெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆப்பிரிக்காவிலிருந்து நிறைய பேர் வந்து யூரோப்புக்கு போகிறதுக்கு துனிசியா வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துனிசியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் வந்து துனிசியா வந்து ஒரு வருஷமும் நியூஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஆக்சுவலாக டிஆர்சி ஆல்ரெடி நான் இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன். M23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து சேலஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் நடக்கக்கூடிய இஷ்யூ. ஸோ இதில் வந்து சூடான் சரௌண்டட் பை இது வந்து ரொம்ப நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. சூடான், உகாண்டா, ரவாண்டா, புருண்டி, டான்சானியா, சூடான். நல்லா பாருங்க, சூடான், உகாண்டா, ரவாண்டா, புருண்டி, டான்சானியா, ஜாம்பியா, அங்கோலா, காங்கோ ரிப்பப்ளிக், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ நெக்ஸ்ட் மியான்மர். ஸோ ஆக்சுவலாக மியான்மர் நெக்ஸ்ட் மேப்பில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டான். ஸோ மியான்மர், பங்களாதேஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜோர்டான் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ஜோர்டான் நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்கலாம். ஜோர்டானும் வந்து ஆல்ரெடி நான் மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் போய் பாருங்க. ஸோ ஜோர்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்கு, சவுதி அரேபியா, வெஸ்ட் பேங்க் ஆஃப் பாலஸ்தீன், இஸ்ரேல், சிரியா. ஆக்சுவலாக வந்து வெஸ்ட் பேங்க் கொடுக்கறதுக்கு பதிலாக பாலஸ்தீன் கொடுப்பாங்க. ஸோ ஜோர்டான் இஸ் சரௌண்டட் பை ஈராக், சவுதி அரேபியா, இஸ்ரேல். ஸோ இதுதான் வந்து ஜோர்டான். ஆக்சுவலாக ஜோர்டான் வருஷம் வரக்கூடிய இஷ்யூ தான், இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஜோர்டான் இஸ் அ லேண்ட் லாக்டு கண்ட்ரி. மேப் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெபனான். ஸோ ஆக்சுவலாக லெபனான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லெபனான் வந்து நம்ம மேப் போடல. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கேட்கலாம். ஸோ டுர்கின் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் தி மேப் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ட்ரூஸ் மைனாரிட்டி, DRUZE, ட்ரூஸ் மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷியா குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இஸ்லாம் தான். ஷியால ஒன் ஆஃப் தி சப் யூனிட் வந்து ட்ரூஸ் மைனாரிட்டி. சிரியா, லெபனான், இஸ்ரேல் இவங்க வந்து எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சிரியா, லெபனான், இஸ்ரேல். ட்ரூஸ் மைனாரிட்டி ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 4 கண்ட்ரி கொடுத்துட்டு இல்லை 5 கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு இது 3 கண்ட்ரியை கொடுப்பாங்க. ஸோ சிரியா, லெபனான், இஸ்ரேல், ஜோர்டான், பாலஸ்தீன் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோமாலியா, நைஜீரியா, சூடான், சவுத் சூடான், துனிசியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, மியான்மர் பார்க்கல, பங்களாதேஷ் பார்க்கல, ஜோர்டான் பார்த்தாச்சு. ஸோ ஜோர்டான் வரையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். தேங்க்யூ.